பார்க்கறது ஒரு கொழும்பு சைட் பார்த்தோமே கிடக்குறேன். வவுனியா புதிய பேருந்து நிலையம். சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு வர்றார்கள், ஊர்களுக்கு போகிற பஸ்ஸுகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. டியூஷன் சென்டர்லாம் இதுக்கெல்லாம் கூடுதலாக இருக்குது. இதுக்கு இல்லையா டவுனோ இல்லாட்டி என்னோட யோசிக்கிறேன் நான். இது வந்து காமினி மகா வித்தியாலயம் அப்படின்னு சொல்கிறது. சிங்கள ஸ்கூல் இது. அப்பா செகண்ட் ஹேண்ட் வாங்கினேன். ஃபுல்லாக செகண்ட் ஹேண்ட். அசுர வாழ்ச்சி தானே வவுனியா. நட்ஸுகள் எல்லாம் வச்சு விற்பினா நீ இன்னும் திறக்கல. இது குடும்பத்துக்கு பிரச்சனை வர போக கிடக்கு. இந்த டியோ பைக் எல்லாம் கிடக்குற ஜாழ்ப்பாணம் கேட்கறது புக் பண்ணி எடுக்கணும் இங்க சும்மா இருக்கலாமே கிடக்கு. இங்கே இந்த யங்ஸ்டார் போகிறது இந்த கிரவுண்டால இதில் தான் டியூஷன் போயிட்டு வர பிள்ளைகள் எல்லாம் இதெல்லாம் நின்று என்னென்ன கூட தெரியும் இவங்க எல்லாம் இருந்து வந்து லைன்ல நின்று எடுத்துட்டு போறது. ஆனால் இப்போ ஓடி லைன்ல தான் நிற்பாங்க இந்த இடத்துல. இதில் கூடுதலாக உடுப்பு கடைகள், இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ரெண்டெல்லாம் உடைச்சு தனி தசம் மட்டும் தான் இருக்குன்னு. மணிக்கூட்டு கோபுரம் வவுனியாண்ட அடையாளமே இதுதான். வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயம் பாடசாலை. இங்கே ஒரு கோயில் ஒன்று வருது. இது வந்து ஆதிவிநாயகர் கோயில்னு சொல்றது. எல்லாத்துக்குமே இந்த கார்ந்த சோப்பா இருக்கு பாருங்க. வவுனியா பல்கலைக்கழகம். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்க நிற்கிறேன்னு சொன்னா இலங்கையில வவுனியால நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா வவுனியா நகரத்தை சுற்றி பார்க்க போறோம். எங்களை சுற்றி காட்டுறதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஊருக்கே பழக்கப்படுறவாள் நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம். வாங்க. வணக்கம். ஜெசி ப்ளாக் நிற்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். கனடா அப்புறம் சந்திக்கிறோம். கனகாலத்துக்கு பிறகு. ஓகே, இப்போ வவுனியா வந்து நாங்கள் வவுனியாவுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, எங்கே என்ன இடம் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பழக்கப்பட்ட ஆளுன்னு சொன்னால் ஜெசி நான் இலங்கை சரி இலங்கையோட வவுனியான்னு ரெண்டு ஆளுக்கு அதுபடி அந்த வகையில் இவரோட சேர்ந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். என்ன வவுனியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளை பார்க்கலாம், அதே மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணுற ஊர்களை பார்க்கலாம், அதே மாதிரி பிரசித்தமான இடங்கள் டவுனுக்குள்ளே இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்கலாம். குறிப்பாக வந்து நாங்கள் மன்னார் ரோட்டில் இப்போ வேப்பங்களா நெலுக்குள்ள பெட்ரோல் செட் அடியில் நிற்கிறோம். இதில் இருந்து அப்படியே டவுன் போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தொடர்ச்சியாக காட்டிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்க. 10 days மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் மன்னார் வீதி ஏன்னா நெலுக்குளம் என்ற இடத்துல இருந்து அப்படி நாங்கள் வவுனியா டவுன் நோக்கி போய் கொண்டிருக்கோம். ஓகே, டவுன் எத்தனை கிலோமீட்டர் வரும் இதுலேருந்து? டவுன் இதுலேருந்து ஒரு 2.4-3 கிலோமீட்டர் மேக்ஸிமம். 3 கிலோமீட்டர் வரும். ஓகே, இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இடம் நெலுக்குளம். இவ்விடம் வேப்பங்குளமாக மாறுது இந்த கோயில் அடியோட. வேப்பங்குளம் என்ன கோயில்? வேப்பங்குளம் காளி கோயில்னு சொல்லுவோம். காளி கோயில் என்ன? ஓகே, இந்த பாருங்க. வவுனியாவில் இருந்து யாராவது பார்த்து கொண்டிருக்கீங்க, இல்லாட்டி வவுனியாவில் இருந்தார்கள் இப்போ நீங்கள் வெளிநாடுகள் இருப்பீங்க, அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். வவுனியா வந்தோன்னு பார்த்து நான் இந்த ரோட் ஃபுல்லாக வந்து கடைகள்லாம் கூட தான் இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து இப்போ மன்னார் ரோட் வந்து கொஞ்சம் பிரசித்தமாக இருக்குது. அதில் வந்து டவுன்லேருந்து நெலுக்குளம் மட்டுமே ஃபுல்லாக கடைகள் தான். கடைகள் இன்னும் டெவலப் ஆகிடும். அதான் யோசனை வர என்ன ஃபுல்லாக கடையெல்லாம் கிடக்குது. ஃபுல்லாகவே உடுப்பு கடையில் சின்ன சின்ன ஹோட்டல் மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இந்த ஸ்ட்ரீட்லேயே நிறைய கடைகள் போட்டிருக்கேன். இது என்ன கோயில்? இது பிள்ளையார் கோயில்னு சொல்கிறேன். வேப்பங்குளம் பிள்ளையார் கோயில். ஓகே, எல்லா கோயிலும் உங்களை காட்டிக்கணும் போகிறோம். இந்த கோயிலுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு காட்டிக்கொள்கிறோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கடைகள். அந்த காலத்தில் இங்கே இருந்து போனாக்காது இதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ டெவலப் ஆகிட்டான்றது அதாவது இது டவுனோ இல்லாட்டி என்னோட யோசிக்கிறேன் நான். அதே மாதிரி நிறைய அந்த பைக் விற்கிற கடைகளை பார்க்கலாம். பாருங்கள், ஒரே கடையில் கூட பைக்கில் நிற்கிறேன். எல்லாம் செகண்ட் பிராண்ட் நியூ எல்லாம் நிறைய கடையில் கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. அசுர வளர்ச்சி தானே வவுனியா வளர்ச்சி. அதுவும் மன்னார் ரோட் பயங்கர வளர்ச்சி. உண்மையிலே நான் பார்த்து நான் வரையங்க இந்த டவுனுக்கு எப்படி கடைகள் இருக்கோ அதே மாதிரி 5 செட்டும் இருக்குண்ணே. இது வந்து சிட்டி ஹார்ட்வேர் வவுனியாலே பெரிய ஹார்ட்வேர். இந்த செட்டையை பார்த்துக்கிட்டா பெரிய ஒரு செட் வந்து சிட்டி ஹார்ட்வேர். ஆமாம், என்னப்பா குடோன் இந்த படங்கள் ஆடுவாங்க குடோன். இங்கால வேறுங்க அடுத்தது டவுனை விட வெளியிலேயே பார்த்துச்சுன்னா நம்மளை கடையில் இருக்கண்டா பாருங்க டவுனை. இப்போ நாங்கள் வந்து உள்பகுதிகளுக்கு போய் காட்டல, மெயின் ரோடுகளாக காட்ட போகிறோம். மெயின் சொன்னால் ஃபுல்லாக காட்டுறது அவ்வளோ நேரம் எடுக்கலாது. அதில் பிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் மிச்ச இடங்களை காட்டிக்கொள்கிறேன். ஓகே, இந்த இடம் வந்து பட்டாணிச்சூர். ஓகே, இங்கே வந்து முஸ்லீமாக கூடவா? முஸ்லீமாக்கள் கூடுதலாக இருக்கிற இடம் வந்து இந்த இடம் தான் பட்டாணிச்சூர். ஓகே, இங்கே நிறைய கடைகள் இருக்கிறது. வரைக்கும் பார்த்தா அந்த இடத்துல அதிகமான முஸ்லீம் மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த இடத்துல அவர்கள் குறிப்பாக இந்த இடத்துல தான் பெரும்பாலான முஸ்லீம் மக்கள் இருக்கிறார். ஓகே, முன்னுக்கு ஒரு நுழைவாயில் வருது. பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம். ஓகே, வரைக்கும் வந்து கொழம்புல அந்த சில பாடசாலை மேலே போகும் இந்த மேல் பாலம் முன்னுக்கு இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து இங்கே வந்து செய்தது. ஓகே ஓகே, வவுனியா முஸ்லீம் மகா வித்தியாலயம் என்ன பாடசாலை. இங்கே படித்தாக்க அதை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது அண்ணன் நுழைவாயில்.
யாழ்ப்பாணத்தில் நொதன் மாதிரி இங்கே வந்து விஎஸ்சி ஹெல்த் கேர்னு சொல்லுங்கள். நான் கேட்க நிற்க நீங்கள் சொல்கிறீங்க பெரிய ஒரு ஆஸ்பத்திரி என்ன ப்ரைவேட்டா? ரைட்டோ. இது அந்த நட்ஸுகள் எல்லாம் வச்சு விற்பினா நீ இன்னும் திறக்கல அதே மாதிரி இந்த பைக் கடையை பாருங்க. அப்பா செகண்ட் ஹேண்ட் வாங்கணுங்களே. ஃபுல்லாக செகண்ட் ஹேண்ட் எவ்வளோ வவுனி வடமாநிலத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்து இங்கே பைக் எடுக்கிறது. ஓகே. இந்த டியோ பைக் எல்லாம் கிடக்குறது ஜாழ்ப்பாணம் கேட்குறது புக் பண்ணி எடுக்கணும் இங்கே சும்மா இருக்கலாமே கிடக்கு. இங்கே எடுக்கலாம் ஒரே நாள் எடுத்துகிட்டு போகலாம். அதான் ஜாழ்ப்பாணத்தில் புக் பண்ணி எல்லாமே இன்னும் கடத்தவில்லை இங்கே வந்து உடனே எடுத்துகிட்டு போகலாம். பைக் கடை இதுக்கு பைக் கடை கூடவா? முன்னுக்கு ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குன்னு. இது ஜால் ஒடியல் கூல் என்ன ஜாழ்ப்பாண கடை எல்லாமே இருக்கும். இதனால வந்து மரக்காடு இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் குருமங்காட்டுக்கு வந்துட்டோம். குருமங்காடு ஆரம்பத்திலே ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. பள்ளிவாசல் அது. இதில் வந்து 3 மதங்களுக்கான கோயில்கள் இருக்கு. அங்கால வந்து சேர்ச் இருக்கு, இதில் வந்து கோயில் இருக்கு. ஒரே இடத்துல 3 மதத்துக்குரிய இது பள்ளிவாசல் சர்ச் கோயில். இது என்ன கோயில் இது? இதுவும் காளி கோயில் தான். காளி கோயில் என்ன? ஓகே. இதில் வந்து சர்ச் இருக்கு என்ன முன்னாடி? இதான் குருமங்காட்டு சந்தி. இதால் போய் தாண்டிக்குளம் என்ற ஒரு இடம் போகிறது. தாண்டிக்குளம் கேள்விப்பட்டிருக்கு, நான் போனதில்லை. பாருங்க நீங்கள் அந்த பாதை அந்த பாதை ஃபுல்லாக பாருங்க. இங்கே ஒரு இடத்துல வெறும் காணியாக இருந்தது உண்டு. இங்கே பயெல்லாம் தெரிஞ்சிருக்கு, மிச்ச இடமெல்லாம் கடைகள்லாம் பாருங்க. இவ்வளோ கடைகள். இப்போ யாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் ரோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் கேகேஎஸ் ரோடு கடைகள் இல்லையா? அது குறைவு இங்கே. நான் வந்து இது வந்து ஸ்டேஷன் ரோடு நாங்கள் வேற அதால் வந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் நேராக டவுனுக்கே போகிறோம். வேற சிலையும் இருக்கிறது. இது குருமங்காட்டு சந்தி தான். இதில் கூடுதலாக அந்த மெடிக்கல் கிளினிக் ஃபார்மசிகள் ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு நிறைய ஃபார்மசி இருக்கிற மாதிரி இங்கே இந்த இடத்துல இருக்குண்ணே. இந்த இடத்துல இருக்கு. ஓகே. பலதரப்பட்ட கடைகள் இருக்குண்ணே ஒரே இடத்துல. ஒரே இந்த ரோட்டில் எல்லா வகையான கடைகளும் இருக்கு. வேண்டதுக்கு ஆக்கலுங்க அதெண்டா குறைவு தான். அது இவ்வளோ கடைகள் இருக்கு. ஆக்க என்ன எங்கே வேண்டது தெரியல. ஃபுல்லாக காட்டுறாங்களா அந்த 2 பக்கம். இது வந்து விசாகாண்டு ஃபேமஸான ஒரு கடை. இதுகள் வந்து ஃபேன்சி பொருட்கள் வந்து இது வந்து ஒரு நல்ல ஹோட்டல் உண்டு. ரைமி வந்து பிரியாணி நல்லா இருக்கு. ஒரு நாள் விரத்தமான மௌனியாக வந்து சாப்பிட்டு பார்க்கணும் இந்த மாதிரி வந்து. மற்ற இப்போ நாங்கள் எடுக்கிறது வாசம் பின்னேற நேரம் கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஏன்னா மழையும் இல்லை, நல்லா இருக்குது. மற்றது நிறைய ஒரு விஷயம் பார்த்தா இந்த வவுனியாவில் நிறைய இடங்கள்ல அந்த மரக்கறி கடைகள் என்ன வீதி ஓரங்களே நிறைய மரக்கறி கடைகள் இருக்குன்னு. அந்த யங்ஸ்டார் போகிறது இந்த கிரவுண்டால் இதில் தான் டியூஷன் போயிட்டு வர பிள்ளைகள் எல்லாம் இதெல்லாம் நின்று என்னென்ன கூட தெரியும் இதெல்லாம் மன்னார் சைட் போகிறாங்களே இதெல்லாம் போகணும். அதுக்காக தான் தெரியும். இது குடும்பத்துக்கு பிரச்சனை வேற போக கிடக்கு. டியூஷன் சென்டர்லாம் இதுக்கெல்லாம் கூடுதலாக இருக்குது. இதுக்கு இல்லையா? இப்போ முடிஞ்சிருக்கு எல்லாம். ஓகே. நான் தெரிஞ்சிருக்கு டியூஷன் எங்கே இருக்குன்னு. வவுனியாவில் எவ்வளோ காலம் இருக்கிறோம் தெரியாமல் படிக்க போகிறீங்களா? படிக்க போகிறது. பிரதேச செயலகம் வவுனியான்னு. இது வந்து காமினி மகா வித்தியாலயம் அப்படின்னு சொல்கிறது சிங்கள ஸ்கூல். இது சிங்கள பள்ளிக்கூடம். சிங்கள பள்ளிக்கூடம். தனி சிங்களாக்கள் படிக்கலாம். வவுனியாவில் சிங்கள மக்களும் கூட இருக்கிறோம். சிங்கள தமிழ் மக்கள் ரெண்டு இல்லை, வவுனியாவில் சிங்கள மக்களுமே அதிகம். அதனால் சிங்கள மக்களுக்கு தனியாக ஒரு ஸ்கூலே இருக்கு. இது வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ். இதுதான் முக்கியமான விஷயம். கொஞ்சம் காலத்துக்கு முதல் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் இந்தியா போகணும். ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து லைனில் நின்று எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் இப்போ கூடி லைனில் தான் நிற்பாங்க இந்த இடத்துல. இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துட்டு அதனால பிரச்சனை இல்லை. என்ன வர தேவையில்லை. ஓகே. இங்கால வவுனியா நர்சிங் ஸ்கூல் என்ன காதியர் கல்லூரி வவுனியா பாருங்க. ஜாழ்ப்பாணத்தில் இருக்கா? இருக்கு. எவ்வளோதில் இருக்கு? ஹாஸ்பிட்டலோட சேர்ந்தபடி இருக்கு. எனக்கு தெரியல. அதான் இது இது வந்து கேண்டீன். கேண்டீனா? அதோட முக்கிய கட்டடமே தான் கிடக்குது. அதான் அடுத்ததாக வந்து மாவட்ட செயலகம் வருது. மாவட்ட செயலகம் வவுனியா. பிரதேச செயலகம் இது. அங்கால தான் மாவட்ட செயலகம். இதுதான் பிரதேச செயலகம் வவுனியா. இப்படி வராங்க. நாங்கள் வவுனியா இருக்கு. இந்த பெட்ரோல் செட் அடிக்கடி காணுவோம். இந்த பெட்ரோல் செட்டில் தான் அலஸ்டி புருவாக்கள் வந்து ரெண்டு இதில் பார்க் பண்ணி போட்டு. இப்போ நாங்கள் இதில் இருந்து யாழ்ப்பாணம் பக்கம் போகிறோம். யாழ்ப்பாணம் பக்கம் போய் பஸ் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். ஓகே. புது பஸ் ஸ்டாண்ட் தானே? பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கோம். அது மட்டும் போய் அங்கே காட்டி போட்டு அப்புறம் இஞ்சால் பக்கம் வருவோம் தானே? இதுக்கே ஒரு பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்குல்ல உங்களால்? ஆனால் சந்தியாக போகும் உங்களால்? அங்கால இருக்கும். அதாவது சுகாதார வைத்திய அதிகார பணிமனை வவுனியா. இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது.
ஹாஸ்பிட்டல் பின்னி தான் கடை. அங்கால ஓகே. இது வந்து பீட்சா ஹவுஸ் உண்டு. இங்கே வந்து ஜஃப்னா ஸ்டைல் பீட்சான்னு ஒரு இருக்கு, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓ ஓகே. நாங்கள் அலசி புருவாக்கில் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் இதில். அப்போ எங்களுக்கு வேண்டி தெரியல நீங்கள். அது சரி. இங்கே இங்கே காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குண்ணே. இங்கே ஃபுட் சிட்டி. ஓ ஃபுட் சிட்டி எல்லாம் இருக்குது. பட் லங்கா டைல் சாப்பிட்றதும் இருக்குது. பட் இதுக்குள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு பாருங்கள். அந்த பஸ்ஸுக்கு போகிறாங்கல்ல, வேண்டிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். தான் வவுனியா பஸ் ஸ்டாண்ட். நிறைய வாகனங்கள் இது. நாங்களும் பீட்சா வச்சிருக்கிறோம், ஆனால் அது திறந்ததுலேருந்து பூட்டி தான் இருக்குது. பூட்டி தான் கிடக்கு. பூட்டி தான் கிடக்கு. அனுமதி பெறாம கட்டில. ஓ பூட்டி தான் கிடக்கு. அது கனகாலமாக பூட்டி தான் கிடக்கு. ஏன் தெரியல என்னதுக்கு கண்டு தெரியல. இங்கே நிறைய வாகனங்கள் நிற்குது. இது வந்து பார்க் பண்ணிட்டு போகிறது பஸ்ஸில் போகிறாங்க. இது வந்து அம்மாச்சி. அம்மாச்சி அம்மாச்சி. வவுனியா அம்மாச்சி உணவகம். மலிவான விலையில் நல்ல சாப்பிடலாம். பஸ் புக்கிங் பண்ணுறேன். இதான் வவுனியா பேருந்து நிலையம். உள்ளூர் சேவை, மாகாணங்களுக்கு இடையிலான சேவை எல்லாமே இங்கே வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பஸ் எடுத்துக்கலாம். எல்லா மாவட்டங்களுக்கும் பஸ் எடுத்துக்கலாம். யாழ்ப்பாணத்தில் வந்து இங்கே இருந்து தான் வேறு பஸ் எடுத்து போயிடும். இதில் முன்னுக்கே நிற்கிறேன். ஓ எங்களை பாருங்க பஸ் நிற்குது. மாறி ஏறுறாங்கலாம். யாழ்ப்பாணம் பஸ் நிற்குது. யாழ்ப்பாணம் தான் போதும். இப்போ அப்படியே போங்க. ஓகே. வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளுக்கு போகிறோம். வந்திருக்கா நான் வெளியில ஏறி இருக்கேன். உள்ளுக்க போனதில்லை, சும்மா காட்டி கொண்ட பாருங்க. பவனியா புதிய பேருந்து நிலையம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டி கொண்டு பாருங்க. கடைகள் எல்லாமே இல்லைங்க உள்ளுக்கு கடை கேண்டீன் இருக்கு. யாழ்ப்பாணம் அப்படி ஒன்று பெருசு கட்டணும் ப்ரோ. இப்படி கட்டணும் நல்லா இருக்கு. பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட எப்படி தானே லைட்டா. ஆனால் அது இப்படி இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு இல்லை. இடம் பற்றாக்குறையாக இருக்கலாம். திருவோணமலை வவுனியா பஸ் எல்லாம் நிற்கிது. எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இங்கேருந்து பஸ் இருக்கு, எடுக்கலாம். அதனால வந்து லோக்கல் பஸ்ஸுகள் லோக்கல் வவுனியா உள்ளூர் சேவைகள் இதுகள்லாம் கொழும்பு அங்கால பெரிய இது மாகாணங்களுக்கு இடையில் போகிறது. சரி, இப்போ நாங்கள் அப்படியே வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்து கண்டி ரோட்டுக்கு போகிறோமே. ஓகே, அங்கால பக்கமே மற்ற இடங்களையும் காட்டிக்கொள்கிறோம். நீங்கள் வவுனியா டவுன் காட்டுறேன்டா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உங்களுக்கு தேவை. ஓ அதான் நான் யோசிக்கிறேன். எல்லாமே டவுன் மாதிரி தான் கிடக்கு. எல்லா பக்கம் கடையெல்லாம் கூட இதுக்கெல்லாம் பைக்கெல்லாம் இத்தனைக்கு நாங்கள் உள்ளே போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மார்க்கெட் அதுகளெல்லாம் அதுகளுக்கு இப்போ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களோ, இதை விட பெரிய ஒரு பில்டிங்களை இதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு. இதை மாதிரி 1 மடங்கு இருக்கிற பில்டிங்கில் வந்து மரக்கறி சந்தை இருக்கு. புதுசாக இருக்குது. அது அங்கே கண்டி ரோட்டில் போகணும். கண்டி ரோடு போகணும். இது இந்தியன்ட்ட டாட்டா டிமோ டாட்டா ஷோரூம் இருக்கு. இங்கே வந்து எல்லா இன மக்களும் வந்து சந்தோஷமா பிரச்சனை காலத்தில் இருந்தே வாழ்கிறோம் இங்கே. இது பில்டிங் இது வாட்டர் சப்ளை. இதெல்லாம் வந்து நாங்கள் விளக்கை பக்கத்தில் வந்து நாங்கள் இப்படி நாங்கள் நேராக போகிறோம். இதான் மன்னார் போகிற வீதி. இது பண்டாரவணி என்ற சில பண்டாரவணியர் ஆண்ட பூமி. இந்த இதில் ரோட்டு கடைகள்லேயே நிறைய கடைகள் இருக்குண்ணே. இங்கே மாவட்ட செயலர் தானே. ஓகே, அப்படியே ஏடிஎம் எல்லாம் இருக்குது. இங்கே வவுனியா ஆஸ்பத்திரி பொது வைத்தியசாலை, மாவட்ட பொது வைத்தியசாலை வவுனியா. பாருங்க. அப்போ என்ன யாழ்ப்பாணத்தோட ஒப்படைக்கல இது சிட்டன். நான் முன்னுக்கு பார்த்து யோசிச்சுட்டேன். புறாதான் யோசனை அவ்வளோ தான் ஆஸ்பத்திரி. யாழ்ப்பாணம் பேசுது. சரி, இது வந்து ஒரு பில்டிங். அங்கால பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே, இது வந்து முக்கியமான ரவுண்ட் அப் போர்ட். இதெல்லாம் திரும்பி போகிறது கொழும்பு போகிறதுல நீங்கள் போகிறேன்டா அங்கே கொழும்பு போகிறேன்டா அதெல்லாம் போகுது. கொழும்பு இங்கே விளக்கை பக்கம் நேராக போனால் அப்படியே ட்ரிங்கோ போகிறது. விளக்கை பக்கம் போனால் இடக்கை போனால் பூந்தோட்டம் ஒரு ஊருக்கு போகிறோம். பூந்தோட்டமா கேள்விப்பட்டது. இந்த கடையில் பாருங்க. இதான் ஆஸ்பத்திரி பின்வீதியாகுமா? இது ஆஸ்பத்திரி மெயின் ரோட் மெயின் இதுதான். இந்த கட்டடம் புதுசாக கட்டினது. ஓகே, இந்த பாருங்க மாவட்ட பொது வைத்தியசாலை வவுனியா பாருங்க. ஓகே, இதில் பாமசிகள் அதெல்லாம் இருக்குது. இதில் திரும்ப போகிறோம். ஓகே, திரும்ப. ஓகே, இப்படி நாங்கள் எங்கே போகிறோம்? விடக்கை பக்கமா? இதில் இருந்து நாங்கள் இப்போ இடது கை பக்கம் திருவண்ணாமலை ரோடு. திருவண்ணாமலை ரோடு போகிறோம். ஓகே, உண்மையிலேயே நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியா வரதான் பெரிய ஒரு கஷ்டம். அந்த ஒரே ரோட்டு பழக்கப்பட்ட ரோடு. இங்கே வந்து சொன்னால் கொஞ்சம் புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கும். அடிக்கடி டவுன்கள் வரும். எங்கட வவுனியாவிலேருந்து யாழ்ப்பாணம் போய்க்கலாம் ஒரு சில பிரதான டவுன்கள் தான் இருக்கும். அதனால தான் அந்த விபத்துகளும் கூடுதலாக நடக்குது. ஒரே நேர் ரோட்டில் டிரைவர்ஸ் பிடிச்சி கொண்டு கேட்கல. சரி, நிறுத்திட ஒன்று இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேங்குகள் இருக்குது. அதே மாதிரி இலிப்பி அடின்னு சொல்கிறது இதானது. சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, ஊர்களுக்கு போகிற பஸ்ஸுகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இலிப்பேடியண்டா வவுனியாவில் இருந்தாங்களே தெரியும். கூட வரைக்க பார்த்துருக்கேன். நிறைய கடைகள் இந்த
வீதியோரங்களில் நிறைய கடைகள் இருக்கிற இடமே தானே இதால பேங்குகள் எல்லாம் பேங்குகள் கொஞ்சம் கூட இருக்கேன் இதில் இங்கே கொமர்ஷியல் பேங்க் இந்த வேறு இதில் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது இப்போ வவுனியான்றது ஒரு பெரிய இடம் ப்ரோ. இப்போ தூர இருக்கிற கிராமங்களுக்கு போகிறார்கள் எல்லாம் இதில் நிற்கணும் பெரும்பாலும். ஃபுல்லாக கடை இந்த வீடியோ பார்க்க எனக்கு என்ன சொல்லுவோம் கடையில் தான் முழுக்க காட்டுறவே கிடக்கு. அதுதான் வவுனியா டவுன் என்ன. ஓகே இந்த உடுப்பு கடைகள் இல்லை சகல A to Z எல்லா கடையிலுமே இருக்கிறேன் இருக்குல்ல எல்லாமே வேண்டலாம். ஓகே நேராக பஸ் இந்த பள்ளி வாசல் என்ன. இது வந்து தர்மலிங்கம் ரோட்னு சொல்கிறது. இதுக்குள்ளே நிறைய உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது. உடுப்பு கடையில் என்ன பிறகு வருவோம் அதில். இது வந்து முதல் மார்க்கெட் இருந்தது. இப்போ வந்து உடுப்பு கடையில் சின்ன சின்ன உடுப்பு கடையெல்லாம் வந்து கடையில் மாற்றி இந்த பிளாஸ்டிக் சாமான்கள் உடுப்பு கடைகள் அது இல்லை. அதே மாதிரி இந்தியால பக்கத்தில் வந்து கூடுதலான உடுப்பு கடைகள் இருக்குது. முஸ்லீம் சமூகம் சார்ந்த அண்ணாக்கள் வந்து வச்சிருக்கிறோம். பள்ளிவாசல் நிர்வாகத்தால் வச்சிருக்கிறோம் இந்த கடைகள். அதை பார்க்கறது ஒரு கொழும்பு சைட் பார்த்தோமே கிடக்குண்ணே. கொழும்பு பெட்டா சைட் போனால் எப்படி இருக்கும் பெட்டா சைட் அதே மாதிரி இருக்குது. இந்த பள்ளிவாசல் தான் நீங்கள் கேட்டது அப்படியா இருக்குண்ணா பார்க்க. ஓகே அப்படி எங்கே நிறைய கடைகள் இருக்குது. அதே மாதிரி இதால் அப்படியே போன மாட்டால் கோவிலுக்குள்ளே போய் அதுக்கு பிறகு வந்து திருவோணமலை போகலாம். நாங்களே இதிலேருந்து உள் ரோட் போய் ரோடு பசார் ரோட்டுன்னு சொல்கிறது. பசார் ரோடு எதுக்கு இல்லை இந்த இடது பக்கத்தால் இதில் கூடுதலாக உடுப்பு கடைகள் இந்த பிளாஸ்டிக் எல்லா வகையான கடைகளும் வந்து இதில் போடலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்திருக்கேண்ணா கடை வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அப்பா உப்பட கடைகள் என்ன வவுனியா லேடி உப்படம் என்ன ஃபுல்லாகவே கடையில் 2 பக்கம் கடைகள் முழுக்க கடைகள். ஒரு உடுப்பு கடை சாரியெல்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே யாழ்ப்பாணம் கடைகள் இருக்குத்தான் இல்லைன்னு சொல்லி நான் இப்படி இவ்வளோத்துக்கு இவ்வளோ வீடியோ ஃபுல்லாக இவ்வளோ கடைகளை நான் பார்க்கல. இந்தியாவிலாம் நகை கடைகள் ஃபுல்லாக நகை கடைகள் இதுக்கா நகை கடை கூட இருக்குது. காஞ்சனா ஜுவல்லர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே சாப்பாடு கடைகள் ரெண்டு எல்லாம் மிச்ச கடைகள் கூட இருக்குண்ணே. ஃபேன்சி பொருட்கள் மற்ற உடுப்பு கடைகள் எல்லா கடைகள் இதில் பாருங்க. இது வந்து மில் ரோடுன்னு சொல்கிறது. மில் ரோட் வவுனியாவில் வந்து பிரதானமான ரோட்டுகள் கொஞ்சம் டவுனுக்குள்ள பிரதானமான ரோட்டுகள் மில் ரோட், கந்தசாமி கோயில் ரோட், அதே மாதிரி முதலாங்குருக்கு தெரு, ரெண்டாங்குருக்கு தெரு ரெண்டு இருக்குது. நான் யாழ்ப்பாணம் வந்துட்டு வவுனியா வரைக்கும் நிறைய இடங்கள் தெரியாது என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்க உங்களுக்கு வடிவாக தெரியும். சீனா பிடிச்சாச்சு. சரி அப்படி இல்லை எனக்கும் இப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லா விஷயங்களும் வந்து தெரியாது. இருக்கிறாங்களுக்கு அது எல்லாமே அறிவாக தெரியும். இப்போ இதில் வந்து குறிப்பாக இப்போ ஒருக்கா 2 தடவை வந்தால் உங்களுக்கு விளங்கிடும் ரோட்டில் எங்கே இருக்கட்டும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் 4 தந்திகள் கூட இருக்கால இங்கே போகிறோம் இதால் வாரம் மட்டும் தெரியாது. இல்லை எனக்கு இதை பார்க்க 4 தந்தி தான் கிடைக்கும் எல்லா பக்கத்தாலும். இது வந்து சிவசக்தி அண்டு எல்லாம் ஃபுட் சிட்டி மாதிரி ஃபுட் சிட்டி மெடிக்கல் எல்லாமே இருக்குது. ஓகே இது வந்து முக்கியமான இடமங்கட மணிக்கூட்டு கோபுரம் வவுனியாண்ட அடையாளமே இதுதான். இதெல்லாம் அடிக்கடி போயிருக்கோம். அங்கே கந்தசாமி கோயிலும் இருந்தது நாங்கள் போய் பார்க்கல. பார்க்கல சான்ஸ் கிடைச்சா. வவுனியா மணிக்கூட்டு கோபுரம் சரியா டைம் ஓடுதான் 5:12 எத்தனை மணி 5:12 தான். சரி இப்போ அது இது வந்து இதாலேயும் போய் பார்ப்போம். இது வந்து கண்டி ரோடு. இதெல்லாம் நீங்கள் கொழும்பு போய்க்கலாம் போகிறதுக்கு. ஓகே இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். இதுக்குள்ளே இருக்கு வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட். கார் பார்க்கிங் மட்டும் தான் இயங்குது. அது இது வந்து முதலாங்குருக்கு தெரு. இதுலேயும் கடைகள் தான் எல்லாமே. வெட்டிங் கோல் எல்லாம் கிடக்கு. இல்லை அது செகண்ட் ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது வந்து போனது. முன்னாடி எதுக்கு இல்லைங்க நடந்தது என்ன செகண்ட் க்ரோஸ் இதுக்கு. ஓகே இல்லை ஃபுட் சிட்டிக்கா அது வந்துனாங்க போல. வந்துடுறாங்க. ஓகே இது செகண்ட் க்ரோஸ். ரெண்டாம் குரூப் இதுக்கெல்லாம் இது இருக்குண்ணே வெட்டிங் கோல் நெல்லி ஸ்டார் ஃபேமஸ் ஆனது. மோஜோம் இதுக்குலாம் இருக்குது. மோஜோம் இதுக்கெல்லாம் இருக்குது. ஓகே வந்த ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபுட் சிட்டி பிக்குவா கலைக்கிற மாதிரி கேர்ள்ஸ் ஃபுட் சிட்டி இருக்குது. பெட்டி அப் டவுன் KFC இருக்குது. KFC என்ன கூட்டிட்டாங்களோ? கூட்டிட்டாங்க ஆனால் திறந்துட்டாங்க போல. திறந்துட்டாங்களா? இது வந்து வவுனியாவில் இருக்க ஒரே ஒரு தியேட்டர் தான் இடது பக்கத்தில். தியேட்டர் படத்துக்கெல்லாம் பேனர் அடித்தவங்களா நான் ஒன்றையும் காடையில். ஓ உப்பட பாருண்ணா. என்ன தியேட்டர் இருக்கு? வசந்த் தியேட்டர், அமுதா தியேட்டர் ரெண்டு இப்போ சொல்கிறது. 2 இருக்கு. 2 இருக்கா? அப்படியே போய்க்கலாம். வவுனியாவில் பிரசித்தமான பள்ளிக்கூடம் இருக்குது. தமிழ் மத்திய மகா வித்யாலயம். ஓகே இடது பக்கத்தில் வரும்.
இங்கே படித்தாக்கள் யாராவது பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம். கூடுதலாக வவுனியாவில் பெரும்பாலும் டவுனுக்குள்ளே இருக்கிறார்கள் இதுக்குள்ள தான் படிச்சிருக்கிறோம். வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயம் பாடசாலை பாருங்க. இப்போ ஓலவில் எக்ஸாம் நடக்குது தானே. இப்படியே போனால் அங்கே கண்டி ரோட் நாங்கள் இப்போ இதில் திரும்பி உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற ரோட்டுகளையும் பார்ப்போம். ஸ்டேஷன் ரோட் அதெல்லாம் பார்ப்போம். சரி இப்போ நாங்கள் திருப்ப சுற்றி கொண்டு மணி கொடுக்க போகிற வீதிக்கு வந்து எப்படி நாங்கள் எங்கே நேராக இடக்கை பக்கம் பக்கம் திரும்ப போகிறோம். இடக்கை பக்கம் இது ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. சாமி என்ன செய்யறாங்க எப்படி வந்துட்டு போகிறாங்க. அதான் வவுனியா பழைய பேருந்து நிலையம். யாழ்ப்பாணம் இங்கேருந்து 144.5 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் பயணம். 3 மணித்தியாலம் அப்படி அறிவு வந்தா பைக்கில். அப்படி நாங்கள் இடக்கை பக்கம் என்ன வவுனியா புகையிறது இல்லை வீதி ஸ்டேஷன் ரோட். இதில் கொஞ்சம் பெரிய ஆட்கள் சிலைகள் இருக்குது. பெரிய சிலைகள் இருக்கு. இதில் பேமெண்ட் கடைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதுக்கு இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பேங்க் இருக்குங்க. இதுக்குள்ளேயும் பேங்குகள் கூடுதலாக இருக்குது. கொமர்ஷியல் பேங்க் அங்கேயும் பார்த்துறாங்களே. ரெண்டு இருக்குது. இது மெயின் பிரான்ச், அது சம்பத் பேங்க். பட் வவுனியா மாவட்ட கூட்டுறவு சபை வளாகம். இதால் போய்க்கலாம் சைவபிராசா அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. ஓகே. இது வந்து அயம்பண்டு இந்த இந்த பனை ஓலை சார்ந்த உற்பத்திகள் வண்டி வளர்ச்சி ப்ரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் நல்லா இருக்கு. இது என்னது? இது வந்து வாடி வீடுன்னு சொல்கிறது. அரசாங்கத்துக்கு வாடியாக அந்த அரசாங்கத்தாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் கட்டினாங்க. இதுதான் காட்டுறது தெரியும். 2 பக்கம் கடைகள் தான். இதில் பிஓசி பேங்க் இருக்குது. பிஓசி பேங்க். இந்த பேங்கெல்லாம் சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்திருக்காது. இப்போ டெவலப் ஆகிக்கொண்டே வருது. இல்லை உண்மையாக எவ்வளோ கடைகள் ப்ரோ உண்மையாக பாருங்க. உண்மையாக இடங்கள் எல்லாம் டவுனுக்கு கொஞ்சம் கடைகள் இருக்கும். அதில் கடைகள் இருக்கு. அதுக்கு அடுத்து நாங்கள் ஊருக்கு கொஞ்சம் கடைகள் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இப்படி கடைகள் இல்லை. அது பெரிய இடம் தானே, சிட்டி தானே. பட் ஒரு நிலையம். ஓகே. இந்த வவுனியா ஸ்டேஷனு தான். அதை போயிட்டு நாங்கள் அங்கே போகணும். அங்கே காட்டையில் இப்படியே போகிறோம். நம்ம என்ன வவுனியா காட்டுன்னு சொல்லிவிட்டு கடையில் காட்டி கொண்டு இருக்கீங்க சொல்லி கேட்காங்க. வவுனியா ஃபுல்லாக அப்படி தான் கிடக்கணும். அசுர வளர்ச்சின்னு. இதுவும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். ஸ்ட்ரீட் ஃபுட்டா? நல்லா இருக்குமா? இந்த பாவத்தை எல்லாம் இருக்குது. பாவத் கடலை ஏதாவது சாப்பிடுவோம் ஸ்ட்ரீட் ஃபுட்டில். ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவோம். இது வந்து எம்பிஆர் ரெஸ்டாரண்ட் பார் உண்டு. பாரை இவ்வளோ தான் கட்டியிருக்காங்க. இது இது மாதிரி சின்ன ஒரு இதாக இருந்தது. கிட்டடியில் எரிஞ்சது. அதுக்கு பிறகு இப்படி கட்டியிருக்கு. ஒரு கோயில் ஒன்று வருது. இது வந்து ஆதிவிநாயகர் கோயில்னு சொல்கிறது. இதுவும் பிரசித்தமான கோயில். வருஷப்பிறப்பண்டு தேர் எழுப்பினோம். கடைகள் வேலையில் நடந்து கொண்டிருக்கு. 2 பேரும் மட்டும் இல்லை. மெயின் ரோட்ல வரது நாங்கள் அரவுண்ட் ரோட்ல வந்து மம்மிஸ் பிரியாணி நல்ல சாப்பாடு கடை உண்டு. நண்டு பிரியாணி அதில் எல்லாம். நண்டு பிரியாணி இருக்குமா? இப்போ இருக்குமான்றது தெரியல. கேட்டு பார்க்கலாம். மம்மிஸ் பிரியாணி தான் வந்து நாங்கள் ஜெஸ்ஸி என்ன சொன்னால் நண்டு பிரியாணி இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சது நண்டு பிரியாணின்னு சொன்னால் நண்டை கொண்டு மாரி வைப்பாங்கன்னு நினச்சினான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்ட்டு பீஸ் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன்னு இதுக்கு வந்து தனியாக இந்த ரைத்தா கிரேவி இந்த வந்துருக்கேன். தனியாக சாப்பிட பார்க்கலாம். முதல் தடவை சாப்பிட போகிறோம் நண்டு பிரியாணியை. இந்த நண்டெல்லாம் உடைச்சி தனி தசை மட்டும் தான் இருக்குன்னு என்ன மாதிரி இருக்குண்டு. நல்லா இருக்கு. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. காஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம். ஆனால் அந்த நண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் தெரியுது. நல்லா இருக்குமே. நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. அளவான ஸ்பைசி, அளவான இதில் நல்லா உண்மை நல்லா இருக்குது. இப்போ என்ன மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்குது. குழம்பையாக சாப்பிட்றது. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானமே வந்திருக்கோம். அந்த பின்னேர் வேறு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அவ்வளோ மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. நிறைய பீஸும் போட்டிருக்கேன். தாராளமாக போட்டிருக்கேன். முட்டை வச்சு. ஓகே சரி. இப்போ மம்மிஸ் பிரியாணி என்ன சாப்பிட்டாங்க. பிரியாணி நல்லா இருந்தது. உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்துச்சு. வித்தியாசம் ட்ரை பண்ணியிருக்கேன்.
நண்டு பிரியாணி நான் நினச்சி வந்து நண்டை மட்டும் அப்படி இருக்க போது மேலால நண்டு பிரியாணி சொல்லுவாங்க நினைச்சா ஆனால் தசை மட்டும் அதில் போட்டுருந்தது தானே உள்ள அது கூட இல்லை தசை மட்டும் தான் கிடந்தது ஆனால் என்ன கொஞ்சம் நாங்கள் போன டைம் அப்படி எத்தனை மணி 6 மணியா 6 மணி ஆகுது அப்போ அந்த டைம் கொஞ்சம் பிரியாணி ட்ரையாக இருந்தது கடைசி நேரங்கள் அப்படியே தான் இருக்கும் அதான் இருந்தால் மற்றபடி ஓகே பகல் வந்தால் கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் டேஸ்ட் ஓகே டேஸ்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு வேணா ட்ரை பண்ணி பாருங்க ப்ரொமோஷன் எல்லாம் இல்லை வச்சு வந்தாங்க சாப்பிட்டாங்களே அதானோ 1450 நண்டு பிரியாணி இதுலேருந்து அப்படியே குருமங்காட்டுக்கு இந்த ரோட் போய் ஜாயிண்ட் ஆகும் அப்போ கோயிலில் இருக்கிற கடைகளை பார்த்துட்டு போவோம் அதில் ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இருக்குது அதில் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு ஆசைன்னா அதில் ட்ரை பண்ணலாம். என்ன ஸ்பெஷல் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டில் யாழ்ப்பாணம் வந்தால் இறால் வடைகள் கரம் சுண்டல்கள் ஸ்பெஷல் அதே மாதிரி தான் இங்கேயும் வடமாக தான் தமிழர் இருக்கிற பூமி தானே அதனால் வந்து எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இதில் ஒரு பில்டிங் உண்டு செல்வம் ஹால் வெட்டிங் ஹாலா வெட்டிங் ஹால் ஒன்று கட்டுறாங்க. என்ன பேர் செல்வ மஹாலோ அதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கு. செல்வமா அதுதான் செல்வ ஜீவிதமோ இது ஒன்று செல்வா ஜீவிதம் வெட்டிங் ஹால் ஓகே பட் இதில் பாருங்க இதில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை ஒன்று இருக்குண்ணே அதே தானே கட்லட் மற்ற இதுகள் எல்லாம் இருக்குது இந்த சிப்ஸ் மாதிரி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். குமார் வடக்கடை குமார் வடக்கடை பண்டாயிரக்குள்ள சந்தியில் இருக்குது பண்டாயிரக்குள்ள போகிற சந்தி இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து வளமையாக நாங்கள் அங்கே பார்க்குறோம் நாங்கள் மரவடிக்கலாம் வச்சு கிடக்கு சுண்டல் இது சுண்டல் அங்கே ஜாழ்ப்பாணம் சிவப்பாக இருக்கும் சும்மா தாளிச்சமாக கிடக்கு கடலை ஓகே பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மரவள்ளி சிப்ஸ் தானே ஓகே மேடம் இதுகள் அவங்க ரோமில் இருக்கிறதான் பாப்பா இது கொஞ்சம் வித்தியாசம் பக்கெட்டில் வரதே சொல்லி அதுதானா வேணா டிப்ரி மாதிரி ஓகே பட் இங்கால பட்டிஸ் இருக்குது வித்தியாசமாக சமோசா மாதிரி பெருசாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரி ஒன்று எடுப்போம் எல்லாம் சாப்பிடலாம் மாதிரி வடை இருக்குது இது பஜ்ஜி இருக்குண்ணே ஓகே இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துனாங்க அஜினமோட்டோ கலக்கப்படாத உணவுப் பொருட்கள் தானே நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கிற அஜினமோட்டோ தான் கலந்து எல்லாம் தாரா சரி இப்போ வந்து நாங்கள் வந்தோன்னா ஸ்பெஷல் எடுத்துனாங்க நான் மிக்ஸ் பண்ணி அந்த கலரை பார்க்க தான் எனக்கு பயமாக இருக்குது அதான் கலரிங்கில் இந்த மாதிரி போட்டு அஜினமோட்டோ போட்டுருந்தது சரி முதல்ல கட்லட்லேயே போவோம் ஓகே கட்லட் நல்லா இருக்கு ஆனால் அந்த மத்தியானம் போட்டுட்டு போல இருக்கு அந்த வழி கொஞ்சம் இருக்கமாக இருக்கு ஒரே பில்லாங்க ஃப்ரேம் அடிக்கடி மாறுது என்ன பின்னுக்கு ஆக்கள் ஏன்னா இதெல்லாம் ஆக்கள் தெரியாது எங்களுக்கு பின்னு தானே மற்ற பட்ரிஸ் கலசி சாப்பிடும் கலசி இது வந்து சம்பல் வடை என்ன இந்த வடை என்ன மாவடை பான் வடை சொல்லுவாங்க சாப்பிடுவோம் ஏன்னா சிப்ஸ் தான் பிடிக்கும் இங்கே வந்தாலும் அது வந்து மிக்சிங் போர்டு ஆளை வந்து அது இந்த தனி டேஸ்ட் வந்து தெரியுதுல்ல அது நான் சொல்ல வரேன் மிக்சிங் போர்டு தான் எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த கார் இருந்தால் சோப்பாக இருக்குது பாருங்க அது என்னத்தை போட்டு ஆக்கின பண்ணுறது தெரியல உங்களுக்கு தனியாக வந்து பண்ணீங்க அதே சாப்பிட்டு பார்க்கணும் தனித்தனியாக 2 மணி இங்கே வந்தால் நான் பவுனியில் இருக்கிறபடி சொல்கிறேன் அந்த சிப்ஸ் இருக்குது தானே சிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும் கட்லட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி எனக்கு பர்சனலாக எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கிறது கட்லட் நல்லா இருந்தது புரோஜில் சாப்பிட்டா கொஞ்சம் வழி லேயர் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்குது வழி லேயர் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கமாக இருந்தது டேஸ்ட்டு ஓகே இருந்தது இதை சாப்பிட்டா கூட டேஸ்ட் தான் வருது எனக்கு ஒரு குறைப்பாக இருக்குது பயங்கர குறைப்பாக இருக்கா இதில் பாதி வீங்க இது கொஞ்சம் வித்தியாசமான இது பட்டி எடுத்துனாங்க முக்கோணம் இது மிதிவடி சேப்பில் இருக்குது இது வந்து என்ன விலைன்னு தெரியல முழு துணிஞ்சுதான் இருக்கும் சிங்களாக்கள் ஊரில் சாப்பிட்ட மாதிரி வச்சோடனே மிளகு அடிக்குது அப்படியே வடையால் எவ்வளோ அழகு இருக்கு இந்த கடை வந்து இப்போ தான் வந்தது யாருன்னு வடக்கடை இருந்தது அவர் இப்போ எங்கேன்னு தெரியல அது வித்தியாசமாக நல்லா இருக்கு இப்போ அதை சாப்பிட்டோமோ இந்த ரெண்டுலாம் பெரிதாகும் நாம ஜாழ்ப்பாணம் போகணும் உரைக்குது பயங்கரமா அந்த பார்த்துருங்களா வேண்டாம்ல முக்கால்வாசி பேர் சிப்ஸ் வந்து தூள் போட்டு பண்ணிடலாம் நாங்கள் அதை மட்டும் பண்ணிடலாம் அதுதான் நான் சொன்னோம் சாப்பிட்டு விட்டுட்டு திருப்பியும் அதே ஸ்டேஷன் ரோட்டில் எல்லாமே இருக்குது அவரே கேட்டார் என்ன உரைப்பாக இருக்குது அப்படின்ட்டு அது உண்மைதான் உண்மைதான் இது சின்ன பிள்ளைங்க குருமகாட்டு சந்தி திருப்பி இங்கே ஸ்டேஷன் ரோட்டால் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஜிம்முகள் இருக்குது இதுக்குள்ள 2-3 பாய்ஸ் இந்த உடுப்பு கடையில் இருக்குது ஹே ப்ரோ ஃபேஷன் இதுவும் வந்து வவுனியா ஹெல்த் கேர் பிரான்ச் தான்
சரி, இப்போ நாங்கள் பூவரசங்குளத்துலேருந்து வவுனியா டவுன் நோக்கி போய் கொண்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா பல்கலைக்கழகம் வருது, அதையும் காட்டி கொள்றேன்னு பாருங்க. இங்கே யாராவது படித்த நீங்கள் இந்த கேம்பஸ் பக்கம் வந்து நீங்கள் இல்லாட்டி உங்களோட உறவினர்கள் யாராவது படிச்சிருப்பீங்க, அப்படி படித்தாக்கள் யாராவது பார்த்து கொண்டிருக்கீங்க சொன்னால் கமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க. அப்படியே முன்னுக்கு பாருங்கள், எங்கால இந்த வீதியோரங்கள் சோழன் கடைகள் எல்லாமே இருக்குது. மற்றது அப்படி இங்கால ஒரு வீடு ஒன்று தெரியுது பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான வீடு ஒன்று பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் வருது வேறு தொடர்ச்சியாக, ஃபோன் கடைகள், சாப்பாடு கடைகள், டயர் கடைகள் எல்லாம் வருது பாருங்க. அப்படியே வேறு இதில் பாருங்க, இது கேம்பஸு கிட்ட முன்னுக்கு சில கூட பேர் தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து பியூட்டி பார்லர்ன்றது, ஆனால் ஒரு சாப்பாடு கடையும் மரக்கடை கடையும் இருக்குது பாருங்க. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்குது, இதையும் காட்டி கொள்றேன்னு பாருங்கள். இங்கே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இங்கெல்லாம் இதுக்குள்ளே கேம்பஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சி உணவகம் இருக்குது நினைக்கிறேன் பாருங்க. இல்லை அம்மாச்சி வந்துட்டு இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா பல்கலைக்கழகம் பாருங்க, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க, பெரிய தேசம் தெரிஞ்சு பாருங்க. அப்படியே இங்கே பல்கலைக்கழக நுழைவாயில் வருது பாருங்க, அது பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, பஸ் ஹோல்டும் இருக்குது பாருங்க. வவுனியா பல்கலைக்கழகம் பாருங்க, படிச்சுட்டு மாணவர்கள் எலெக்ஷன் வரலாம் போயினோம். இதாவது நான் நுழைவாய். சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு வவுனியா நகரத்தை ஷோர்ட்டாக சுற்றி காட்டினாங்கன்னு. இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் எல்லா இடமும் போய் சொன்னால் நேரம் பற்றாக்குறை பட் இருட்டி கொண்டு வந்துட்டு தானே, அதான் முடிஞ்ச அளவுக்கு ஜெஸ்ஸி என்ன இருக்கபடியால் நாங்கள் நிறைய இடங்களை சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருந்தது. எங்கே என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்போம். இதை தவிர வேறு ஊர்கள் பார்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸை சொல்லுங்கண்ணே. அதே மாதிரி சாப்பாடு வந்து நான் இப்போ எதிர்பார்த்து கூட்டிகிட்டு போனான், இதே தான் அந்த சாப்பாடு ரிவ்யூ கொடுத்தாலும் நடக்கிறது. அதான் நாங்கள் ஒரு டைம் சாப்பிடைக்கு வந்து நல்லா இருந்திருக்கும், திருப்பி கொண்டு போய்க்கல வந்து அது செஃப்போ இல்லை நாங்கள் போகிற லேட்டோ இதால் வந்து சாப்பாடு அந்த எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அதெல்லாம் நடந்தது. ஃபுட் ரிவ்யூவில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நான் சாப்பிட்டு போட்டுருவேன், அடுத்த நாள் செஃப் மாறினாலோ இல்லாட்டி கடைக்காரரை மாறினாலே டேஸ்ட் மாறிடும். அதனால நீங்கள் நம்பி போகிறாங்கள பேசுவீங்க. ஆனால் மம்மிஸ் பிரியாணி அது நல்லா இருந்தது, நண்டு பிரியாணி நல்லா இருந்தது. மேலே ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் பிந்தி போனதே எங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காஞ்சி மாதிரி போயிட்டு அதுவும் தான், மற்றபடி டேஸ்ட் இல்லாமல் ஓகே. பட் அந்த வடை எனக்கு சொண்டலை வெட்டி இது ப்ரோ. அவங்க அஜினமோட் ஆகிக்கிறேன்னு சொன்னா அதில் போனால் சிப்ஸ் மட்டும் பண்ணி சாப்பிடுங்க. உரைப்பு இந்த என்ன சொல்கிறோம் முள்ள இந்த கலரை பார்த்துருங்க, அப்படி சூப்பராக இருக்குது, சரியா உரைப்பாக போட்டு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிப்ஸ் அதை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது வேறு சாப்பிடணும், அவ்வளோதான் சாப்பிடணும். ஓகே, மற்ற நன்றி ப்ரோ உங்களுக்கு. உங்களை நான் ஒதுக்கி எங்களுக்கு வவுனியா சுற்றி காட்டினதுக்கு அவார்டு தர போறீங்க. அவார்டெல்லாம் இல்லை. சரி, ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவனுங்க மறக்காம கேஎஸ் அங்கே ஜெஸ்ஸி வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சி டாட்டா, பாய் பாய்.